ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம கிரிப்டோடைய சேனல். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா கேட்வேயோட இந்த ஒர்க் ஷாப் குவிஸு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக டைம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேட்வேயோட குவிஸோட ஆன்சர்ஸை நம்ம டைம் சேனல் தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் டைம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட்டாக பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் ரெகுலராக யாரும் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க கேட்வே ஒர்க் ஷாப்பில். ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணல. லாஸ்ட் வீக் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருந்தாலும் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீக்லேருந்து நம்ம கண்டினியூஸாக ஏன்னா எல்லா வீக் தேர்ஸ்டே தான் இந்த ஒர்க் ஷாப் நடக்கும் 4:30க்கு. ஸோ நம்ம மிஸ் பண்ணாமல் அப்கமிங் வீக்ஸால் இதில் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் விட்டு அதுக்கு முன்னாடி வீக் ஏன் நம்ம வீடியோ போடலன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் அட்டென்ட் பண்ண ஒர்க் ஷாப்போட குவிஸ் ரிவார்ட்ஸ் வரவே இல்லை. ஸோ அதை அது வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அட் அ டே நமக்கு ஒரு கேட் டோக்கன், ஏன்னா ஒரு குவிஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு 0.5 கேட் டோக்கன். அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் அது இன்னும் கம்மியாகும். ஆனால் மினிமம் ஒரு 0.5 கேட் டோக்கன் கிட்ட ஒரு 0.5 0.3 கேட் டோக்கன். ஸோ அவங்க 2 ஒர்க் ஷாப் சேர்த்து ஒரு கேட் டோக்கன் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் அனுப்பிச்சாங்க. ஏன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ஒர்க் ஷாப் ரிவார்ட்ஸ் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அதான் அதே மாதிரி அது அந்த அந்த கேட் டோக்கன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு தெரில. ஓகே, இது வந்து சிம்பிள் தான். 4:30க்கு வந்து இந்த ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லா வீக் தேர்ஸ்டே இந்த ஒர்க் ஷாப் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு $1000 அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஒர்க் ஷாப் முடியும் போது ஒரு குவிஸ் ஒன்று இருக்கும். அந்த குவிஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணி ஒரு 50% 60% ஸ்கோர், அதுக்கு மேலே அந்த பர்சன்டேஜ் மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிவார்ட்ஸுக்கு எலிஜிபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒர்க் ஷாப்பில் கேட்வே எக்ஸ்சேஞ்ச் பற்றி அது யூஸ் பண்ணுற டூல்ஸு, அப்புறம் கிரிப்டோ மார்க்கெட் பற்றி நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் கிரிப்டோ நாலேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப லென்த்தாலாம் போகாது. ஒரு 1 ஹவருக்குள்ளேயே முடிஞ்சிடும். 4:30லேருந்து 1 ஹவரில் ஒரு 40-50 மினிட்ஸ் அவ்வளோதான் இந்த ஒர்க் ஷாப்பை. அதுக்கப்புறம் ஒரு 5:20 5:30க்கு அந்த மாதிரி குவிஸ் லிங்க் தருவாங்க. அந்த குவிஸ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ நம்ம சேனலில் நம்ம ஒரு 1 மந்த்தாக இதை பற்றி அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருந்தோம் இதை பற்றி வீடியோ. ஸோ நம்ம டேம் சேனல் உங்களுக்கு காட்டிடுறேன் அதை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லாஸ்ட் ஒர்க் ஷாப்பு. அந்த ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆகி அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5:20 அது மாதிரி முடியும். நான் 5:27க்கு அதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நான் எடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேன் டேம் சேனலில். அந்த குவிஸ் லிங்க் தந்துடுவேன். இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து யூஐடி ஒன்று கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட கேட்வே எக்ஸ்சேஞ்சோட இமெயில் ஐடி இல்லை ஜிமெயில் ஐடி. ஸோ ஏன் இது கேட்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நியூ யூசர்ஸ் வந்து கேட்வே எக்ஸ்சேஞ்ச் இருக்கணுங்க. நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, ஏன்னா நீங்கள் வின் பண்ணுற ரிவார்ட்ஸை டேரெக்டாக வந்து உங்கள் கேட்வே அக்கௌண்ட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. கேட் டோக்கனாக. கேட் டோக்கன் வந்து கேட்வே எக்ஸ்சேஞ்சோட ஓன் அஃபிஷியல் டோக்கன். இப்போ எப்படி பினான்ஸுக்கு பிஎன்பி இருக்குது, அது மாதிரி கேட்வே எக்ஸ்சேஞ்சுக்கு கேட் டோக்கன் இருக்குது. இந்த ரிவார்ட்ஸ் அவங்க கேட் டோக்கனாக தான் தராங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு தேவையில்ல. பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஒய்சி எதுவும் பண்ண தேவையில்ல. ஆனால் அதை வித்ட்ரா பண்ணணும்னா அந்த வர ரிவார்ட்ஸை நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களோட கேட்வேயோ யூஐடின்னு கேட்கும். ஆல்ரெடி கேட்வே எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஐடி என்னன்னு தெரியும். ஒரு 7 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா யூஐடின்னு அங்கேயே இருக்கும். நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் கேட்வே எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஜிமெயில் ஐடி தரீங்களோ அந்த ஜிமெயில் ஐடி தந்து நீங்கள் கண்டினியூ தந்தீங்கன்னா ஒரு 15-20 கொஷின்ஸ் அந்த மாதிரி கிட்ட வரும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒர்க் ஷாப் வந்து 15 கொஷின். கிட்டத்தட்ட எல்லா டைம் ஒரு 20 கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர்ஸை நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிட்டு அந்த ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆன்சர் பண்ணால் போதும். எல்லா கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாசிங் க்ரைட்டேரியா வந்து ஒரு 60% தான், 65%. ஒரு 20 கொஷின் இருக்குன்னா ஒரு 15 கொஷின் நீங்கள் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மிஸ் பண்ணாமல் இதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் நிறையா அதை ப்ரூஃப் கூட போட்டிருக்கோம். வந்த ரிவார்ட்ஸோட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1.5 கேட் டோக்கன். எனக்கு இன்னொரு 2.5 ஒரு 4 கேட் டோக்கன் நான் இதுலேயே ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த குவிஸ்லேயே ஒரு 1.5 மந்த்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஏன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சும் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்லாம் அதிகம் நடத்த மாட்டாங்க. இவங்க ரெகுலராக நடத்துகிறாங்க எல்லா வீக்கும். அதனால தான் ஸோ நம்ம சேனலில் இதை பற்றி நான் வீடியோவே மேக் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய்.